வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல சாஃப்ட் சில்க் சாரீக்கு நம்ம ஒரு அழகான மாடல் பார்க்க போறோம். எல்லாரும் விரும்பி போடுற மாதிரி ஒரு மாடல் தான். பார்டரும் இந்த சாரீல உள்ள கலரும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல் தைக்க போறோம். ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ தைக்கிறதுக்காக நான் லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஹேண்ட்வாஷில் தான் இன்றைக்கி கட் பண்ணி தைக்க போகிறோம். ஹேண்ட்வாஷ் கட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். டைம் கிடைக்கல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஹேண்ட்வாஷ் எந்த அளவில் கட் பண்ணுறது, எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே வரைகிறதுலேருந்து கட் பண்ணி தைக்கிறது வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம நெக்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் உயரத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி ஹேண்ட்வாஷ் எடுத்துக்கிடணும். இப்போ இந்த நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா 9.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ ஒரு 3.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அது 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கும் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய இடத்த 2ஆக மடித்து டேப் வச்சு அதை மார்க் பண்ணி அதை நம்ம அந்த பாக்ஸுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே உள்பக்கமாக அந்த 1/2 இன்ச்சை தொட்டு ஒரு வளைவு, அதுக்கப்புறமா அப்படியே கொண்டுட்டு வெளியில் அந்த 1/2 இன்ச்சியை தொட்டு ஒரு வளைவு போட்டு அப்படியே ரவுண்டாக கொண்டு முடிச்சுக்கிடலாம். இப்போது நம்ம லைட்டாக வரைஞ்சி விட்டுட்டு இன்னொருக்காவே கூட கொஞ்சம் நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியில் நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும். இப்போ இந்த டேப்பு இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவு வரைஞ்சி விட்டோம் பாருங்கள், அந்த இடத்துல 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு சின்ன சின்ன புள்ளிகளாக சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுறணும். அப்போ தான் நமக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி அளவு கிடைக்கும். இப்போ அந்த புள்ளி வச்சுட்ருக்கோம் பாருங்கள், அந்த புள்ளி எல்லாத்தையும் சேர்த்து இணைக்கணும். இணைச்சிட்டு ஃபுல்லாக ஒரே கோடாக போட்டு விட்டுடலாம். இனி இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே ஹேண்ட்வாஷில் நம்ம நெக்கு வரைகிறதும் நம்ம கிளாத்தில் வரைஞ்சி கட் பண்ணுறதையும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் வெளியில் இருக்கக்கூடிய அகலத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். முதல்ல அந்த 1 இன்ச்சுக்கு வெளியில் போட்டோம் இல்லையா, அந்த ரவுண்டை தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் உள் பக்கத்தில் கட் பண்ண போகிறேன். இதை அப்படியே மேலே வரைக்கும் மொத்தமாக கட் பண்ணி அந்த கிளாத்தை வெளியில் எடுத்துடலாம். இனி உள் பக்கத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பொறுமையாக கட் பண்ணணும். வளைவுகள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு கட் பண்ணணும். இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே கொண்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி உள்ளே இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த பீஸ் நம்ம அயர்ன் பண்ணும்போது அகலமாகாது, ஒடுங்கியும் போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேண்ட்வாஷில் நான் இந்த பார்டர் வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஹேண்ட்வாஷ் மேலேருந்து இந்த அடிப்பக்கம் வரைக்கும் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ ஒரு ப்ளவுஸோட ஒரு பக்கம் பார்டரை கைக்கு கட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் உள்ள பார்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்டரோட அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வாட்டி கட் பண்ணி ஜாயிண்ட் போட்டால் தான் இந்த ஹேண்ட்வாஷை கவர் பண்ணி வரும். அதுக்கேற்ற மாதிரி நான் இதை அளந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்போவுமே இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் கொஞ்சம் சுருங்கின மாதிரியே இருக்கும். அந்த சுருங்கின பீஸை நான் சென்டரில் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு மாடல் தைச்சி காமிக்கும்போது சின்ன சின்ன நுணுக்கங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ 3 பீஸ் அளந்து கரெக்டாக இருந்தது கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த சுருக்கமாக இருந்த பீஸ் சென்டரில் தான் வச்சுக்கிட போகிறேன். இப்போ நான் முதல்ல அதை வச்சுட்டு அடுத்த பீஸ் மேலே வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேலேயும் ஒரு பதிவு தையல் போட்டுக்கிட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த விலகி போகாமல் கொஞ்சம் பதிஞ்சிருக்கும். அதுக்காக தான். மறுபடி இப்போது அந்த சுருக்கமாக இருந்த பீஸ் இருக்குது பாருங்கள், அது நடுவில் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு தைச்சிட போகிறேன். அந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ் நம்ம வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த சுருக்கமாக இருந்த பீஸ் சென்டரில் வந்துடும். இப்போ மேலேயும் ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்து வச்சுட போகிறேன். சென்டரில் இருக்கக்கூடிய பீஸ் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது பாருங்கள். அது எதுக்காக அப்படிங்கிறதுக்கு ஹேண்ட்வாஷ் வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஹேண்ட்வாஷோட இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணி இதை கரெக்டாக தைச்சி கொண்டு வரணும். சென்டரில் இருக்கக்கூடிய பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம். அதனால இந்த உயரம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக
கொஞ்சம் கம்மியாக இருந்த உயரத்தை வந்து சென்டரில் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதேமாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா இதேமாதிரி தான் நான் தைப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போது அந்த கேன்வாஸில் ஒரு பசை இருக்கும். அந்த பசை பகுதி வந்து அந்த பார்டரோட கெட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அயன் பண்ணுறதோடே விட்டுறலாம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில கேன்வாஸ் வந்து என்ன ஆகும்னா பசை வந்து அயன் பண்ணது அதுக்கப்புறமாவும் அப்படி நீங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கி வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இப்போ இந்த கேன்வாஸோட விளிம்பு பகுதியில் சுற்றி எல்லா இடங்கள்லையும் தையல் போட்டு விட்டுட்டேன். இப்போ விட்டுட்டு நமக்கு அந்த கேன்வாஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த கேன்வாஸோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய தான் கட் பண்ணுறேன், உள் பக்கத்தில் இப்போ கட் பண்ணலை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து சாரியோட கலரில் கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். உங்களுக்கு சாரியிலேருந்து கட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அப்படியெல்லாம் கட் பண்ணால் உயரம் இந்த நீளம் குறையும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தனியாக ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லை சாரியோட கலரில் கட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து நீளம் பத்தாமல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து லைனிங் கூட வாங்கி உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரியும் எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்ல பக்கமும் இந்த பார்டரில் இருக்க நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸோட ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நான் வந்து தையல் போட்டுட்டு வரேன். ரொம்ப பெருசாக போட்டால் பைப்பிங் நல்லா வராது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பிசுறு வந்து நமக்கு கிராஸ் பீஸில் அதிகமாக இருக்கும். அதனால அதை வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேன்வாஸை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி கிராஸ் பீஸை அப்படி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ அளவு விட்டு கொண்டுட்டு வரோமோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதே பாயிண்ட்டை வந்து வச்சு நம்ம கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரும்போது தான் அந்த கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வைக்கிறது ரொம்ப நீட்டாக வரும். அதனால் அந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கிடுங்க. இப்போ அப்படியே வந்து தையல் போட்டு இன்னொரு பக்கம் வர்றது வரைக்கும் வெளியே எடுத்துக்கிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜாயின் போட்ட கொஞ்சம் பிசுறு பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை லைட்டாக தட்டி விட்டுருங்க. இப்போ அப்படியே வந்து இந்த கிராஸ் பீஸை உள் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். நம்ம நார்மலாக பைப்பிங் தைக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் பிசுரை மடித்து அடிப்போம். இந்த மாதிரி பார்டரில் வந்து நம்ம வச்சு தைக்கிறதுக்கு மடித்து அடிக்காண்டா. நான் வந்து அதை இன்னொரு பைப்பிங் வைக்கிறது முறையும் காமிக்கிறேன். இது வந்து பார்டரில் நம்ம வந்து உள்பக்கமாக வச்சு அந்த பைப்பிங்கை தைக்கிறது. நம்ம வந்து கழுத்துலலாம் பைப்பிங் தைப்போம் பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு பக்கத்தை கிராஸ் பீஸ் வந்து மடித்து தைச்சி தான் தைக்கணும். அடுத்த பைப்பிங்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸு மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த பார்டரை சுற்றி ஒரு பைப்பிங்கு, அதுக்கப்புறமா கழுத்து வந்து அந்த பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டையும் சேர்த்து விளிம்பில் ஒரு பைப்பிங் வரும். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மாடல் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வந்து நீட்டாக தைச்சி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோரும் விரும்பி போடுவாங்க. இப்போ வந்து இந்த பார்டரை சுற்றி பைப்பிங் தைச்சாச்சு. அடுத்தது நம்ம அந்த நல்ல கிளாத்தும் லைனிங்கும் வந்து முதுகு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த நல்ல கிளாத்தோட உள்பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு நம்ம நார்மலாக ஜாயிண்ட் தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜாயிண்ட் தையல் மட்டும் அந்த ஃபுல் கிளாத்தையுமே சுற்றி போட்டுட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நான் லைனிங் பக்கத்தை அப்போ மேலே இருக்கிற மாதிரி ரெண்டாக மடிச்சிருக்கேன். நல்ல பக்கம் வந்து உள்ளே தான் இருக்குது, மேலே வந்து லைனிங் பக்கம் தான் இருக்குது. ரெண்டு கலருமே டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். இப்போது சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஷோல்டரில் மடிப்பு பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் இருந்து நம்ம கேன்வாஸில் 3 இன்ச்சு அகலம் எடுத்தோம், அதே அகலத்தை இதுலேயும் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு கட் கொடுத்துருக்கேன், சென்டர்லேயும் ஒரு கட் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம கேன்வாஸை வச்சு தைக்கணும் இல்லையா, அதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக கேன்வாஸ் பகுதியிலையும் சென்டரை மடிச்சுட்டு ஒரு கட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைனிங் பக்கத்தில் இந்த கேன்வாஸ் வந்து பார்டர் லைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்டரோட நல்ல பக்கம் லைனிங்கை ஒட்டி இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்குது. இப்போ அந்த சென்டரில் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள், ரெண்டு கிளாத்துலேயுமே அந்த ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு மார்க் பண்ணி விட்டுருக்க இடத்த சென்டரை கவனிச்சுட்டு இந்த கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்துக்கிடலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு அந்த கேன்வாஸுக்கு உள் பக்கத்துலேயே தையல் வரணும், கேன்வாஸுக்கு மேலே வரக்கூடாது.
இது வந்து உள்பக்கமாக போடக்கூடிய தையல். இதில் தான் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வரும். கேன்வாஸோட அகலம் வந்து ஏன் கூடுதல் எடுக்கணும், குறைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறது. கேன்வாஸ் வந்து 2 விதமாக தைக்கலாம். கேன்வாஸுக்கு மேலேயே காலிஞ்சு தையல் போடுற மாதிரி அது ஒரு விதமாக வரும். இது வந்து கேன்வாஸுக்கு உள்பக்கமாகவே வரக்கூடிய தையல். அதனால் இது வந்து கொஞ்சம் அகலத்தை கூடுதல் கேன்வாஸ்லேயே நம்ம எடுத்துருவோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போது நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கத்தில் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது வந்து அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் இது வந்து திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து இதை லைனிங் பக்கத்தில் தான் முதல்ல வச்சு தைச்சிருக்கோம். இதை அப்படியே வந்து திருப்பணும். திருப்பி எடுக்கும்போது பார்டர் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வந்துடும். இது நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக திருப்பதுக்கு வரும். அதனால் இப்போ அந்த விளிம்பை வந்து அழகாக எடுத்து விட்டுட்டு விளிம்பில் வந்து தையல் போட்டு விடலாம். ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் வரைக்கும் அப்படியே லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு அழகாக பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கிடுங்க. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய வீடியோ, உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன். அதுக்கப்புறமா இப்போ தையல் போட்டுட்டு நம்ம மறுபடியும் அப்படியே வந்து அதை கொண்டுட்டு வந்து மேல் பக்கத்திலே அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், பைப்பிங்குக்கு உள்ளே தையல் வர்ற மாதிரி இன்னொரு தையல் போட்டுடுங்க. பைப்பிங்கில் படக்கூடாது இந்த தையல். எல்லா தையலுமே பைப்பிங்கில் பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் பைப்பிங் உள் பக்கமாக தையல் போட்டு எடுத்துடலாம். இப்படியே விடுறதா இருந்தால் கூட விடலாம். இல்லைனா இன்னொரு ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்து முன்பக்கமும் தனியாகவே தைச்சி எல்லாமே முடித்து எடுத்து வச்சுட்டேன். கழுத்து அடித்து திருப்பி தையல் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போது 2 பக்கமும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட போகிறேன். அடுத்தது வந்து இதுக்கு கொஞ்சம் நீளமான கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு அளவில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி பிசுறு வந்து மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம நார்மலாக பைப்பிங் தைக்கக்கூடிய மெத்தடு. இந்த மாதிரி பிசுறு தையல் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சிடணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கம் இந்த 2ம் ஒட்டி வர்ற மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கக்கூடியது லைனிங் பக்கம், அதுக்கு அடியில் இருக்கக்கூடியது வந்து நல்ல பக்கத்தோட ஒட்டி அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் வரும். கிராஸ் பீஸில் இருக்கக்கூடிய பிசுறு வந்து அடியில் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கழுத்தை ஏற்கனவே முடித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த கிராஸ் பீஸில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வெளியில் விட்டுட்டு இப்போ அப்படியே விளிம்பில் தான் தையல் போடணும். இந்த பைப்பிங் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆரம்பிக்கும் போதும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து மடித்து தையல் போடணும். அதேமாதிரி முடிக்கும் போதும் 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு மடித்து தையல் போடணும். இப்போ அப்படியே அந்த பைப்பிங் வந்து உள்பக்கமாக திருப்பி அழகாக தையல் போடலாம். ரொம்ப நீட்டாக வரும். பைப்பிங் எனக்கு தைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பைப்பிங் வந்து வரும். இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக பைப்பிங்கை தைச்சிட்டு நம்ம வந்து இடது பக்கத்தில் இருந்து பைப்பிங் இப்போ தைச்சி அப்படியே வந்து வலது பக்கம் வரைக்கும் கொடுத்து முடிச்சுக்கிடலாம். நம்ம அந்த மடித்து தையல் போட்டு விட்டோம் இல்லையா, அந்த பிசுறு எங்கேயுமே எதுவும் தெரியாது, அழகாக உள்ளே கவர் ஆகி வந்துடும். இந்த பைப்பிங் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியாத காரணத்தால் தான் கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த பிசுறையும் அப்படி மடித்து உள்பக்கமாக விட்டுட்டு பைப்பிங் வந்து தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம பார்டருக்கு வெளியில் பின்பக்கம் மட்டும் பைப்பிங் வச்சுருக்கோம். முன்பக்கத்தையும் சேர்த்து அந்த கழுத்தோட விளிம்பில் பைப்பிங் வச்சாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டார்க்கு பச்சை கலருக்கும் அந்த வாடாமல்லி கலர் பைப்பிங்கு கோல்டும் காப்பரும் கலந்த மாதிரி ஒரு கலர், அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் எல்லாமே மேட்ச் ஆகி வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது. கைக்கும் பார்டர்லேயும் நான் வந்து பைப்பிங் வச்சு முடிச்சிருக்கேன். ரோப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த 2 கலரும் சேர்ந்து வர்ற மாதிரி இப்போது வந்து போட்டு முடித்தாச்சு. மொத்த ப்ளவுஸும் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.